الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه توقدون صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷஹாதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனுக்கு அவன் படைத்த மற்ற படைப்புகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கிறான். மனிதனை விட பன்மடங்கு பலமிக்க யானையையும் இவன் கட்டுப்படுத்திக் கொள்கிறான். மனிதனை கண்டால் சாப்பிடும் என்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய பல வன விலங்குகளையும் இவன் கட்டுப்படுத்திக் கொள்கிறான். கடித்தால் மனிதனுக்கு உயிர் போய்விடும் என்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய கொடிய விஷம் பொருந்திய பாம்புகளையும் கூட இவன் கட்டுப்படுத்தி விடுகிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் இவன் கட்டுப்படுத்தி விடுகிறான். அதற்கான ஆற்றலை அல்லாஹ் மனிதனுக்கு தந்திருக்கிறான். அதே போன்று தான் வீசக்கூடிய காற்றின் அளவையும் மனிதன் கணக்கிட்டுக் கொள்கிறான். சூரியனிலிருந்து வெளிவரக்கூடிய வெப்பத்தின் அளவையும் மனிதன் கணக்கிட்டு சொல்லுகிறான். ஊரில என்ன இடத்தில் என்ன நாட்டில் மழை பெய்யும் என்கிற அளவிற்கு துல்லியமாக சொல்ல முடியவில்லை என்றாலும் ஏதோ ஒரு கணிப்பில் மழை பெய்யும் என்பதையும் அவன் கணக்கிட்டுக் கொள்கிறான். இந்த அளவிற்கு மனிதனுக்கு அல்லாஹ் பெரும் ஆற்றலை தந்திருக்கிறான். என்றாலும் கூட இவ்வளவு ஆற்றலோடும் அதிகாரத்தோடும் இருக்கக்கூடிய மனிதனுக்கு இதைவிட பெரும் ஆற்றல் தனக்கு உண்டு என்பதை அவ்வப்பொழுது அல்லாஹ் வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டே இருக்கிறான். எந்த வழியில் என்றால், மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத சில பேரழிவுகள் உலகத்தில் எங்கோயோ ஒரு நாட்டில் எங்கோ ஒரு இடத்தில் அவைகள் ஏற்படும் பொழுது அவைகளை மனிதனால் அவன் நிர்ணயித்த நேரத்திற்குள் அவைகளை கட்டுப்படுத்த முடிவது இல்லை. ஏதோ ஒரு பெரும் பேரடை ஏற்படுகிறது என்றால் அது ஒரு சூறாவளியாக இருக்கலாம், ஒரு பூகம்பமாக இருக்கலாம், ஒரு சுனாமியாக இருக்கலாம். இவைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மனிதன் கடுமையாக போராடுகிறான். ஆனால் அந்த நாட்களுக்குள்ளாக, அந்த நேரத்திற்குள்ளாக எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும் கூட அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை நாம் அறியும் பொழுது
இங்குதான் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பேராற்றலை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், சமீப நாட்களாக பெருமளவு மீடியாக்களில் காண்பிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு செய்தி, உலகின் பெரும் வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் நாளுக்கு நாள் பரவிக்கொண்டு வரக்கூடிய காட்டு தீ கடுமையான பேரழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுவரை அமெரிக்க வரலாற்றில் இவ்வளவு பெரும் சேதத்தோடு காட்டு தீகள் பரவியது இல்லை. நகரங்கள் காடுகளை கடந்து மக்கள் வசிக்கக்கூடிய வசிப்பிடங்களுக்குள்ளேயும் பரவி பல கட்டிடங்களை தரைமட்டமாக ஆக்கியிருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், அங்கே இருந்து வரக்கூடிய செய்திகள், அமெரிக்க ஊடகங்கள் தரக்கூடிய செய்திகள், கடுமையான ஒரு போர் நிகழ்த்தப்பட்டதை போன்று கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் நாம் அறியும் பொழுது, எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட, எவ்வளவு சர்வ வல்லமை படைத்தவனாக உலகத்தில் தங்களை காண்பித்துக் கொண்டிருந்தாலும் கூட, அல்லாஹ்வினுடைய ஆற்றலுக்கு முன்னால் நாம் ஒன்றும் இல்லை, நாம் தோற்று போய்தான் நிற்கிறோம் என்பதை இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது. கடந்த ஜனவரி 7ஆம் தேதி துவங்கிய காட்டு தீ இன்று வரை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை. பல்வேறு விதமான பல நவீன சாதனங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் கட்டுப்படுத்த முடியவில்லை. தொடர்ந்து சுமார் 7500 தீயணைப்பு வீரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 1162 தீயணைப்பு வாகனங்கள் எப்பொழுதும் தயார் நிலையில் அந்த தீயோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறது. 31 ஹெலிகாப்டர்கள், 6 வாட்டர் டேங்கர்கள், இதையெல்லாம் கடந்து சூப்பர் ஸ்கூப்பர் என்று ஒன்று சொல்வார்கள், விமானங்களில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சமயங்களில் எல்லாம் C415 என்று அதற்கு பெயர். அப்படி ஒரு விமானம் இது என்ன செய்யும் என்றால், கடலில் இருக்கக்கூடிய நீரை அப்படியே உள்ளே இறங்கி தண்ணீரை தனக்குள் நிரப்பிக் கொண்டு எங்கு போய் தீ பரவி இருக்கிறதோ அந்த இடத்தில் அப்படியே கொட்டிவிடும். இந்த அளவுக்கு நவீனமான விமானங்கள் பயன்படுத்தப்பட்டும் கூட இன்று வரை அந்த காட்டு தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. நாளுக்கு நாள் பாதிப்புகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. எந்த அளவுக்கு என்றால், இப்போதைய தகவலின் அடிப்படையில் இந்திய கணக்கின்படி சுமார் 13 லட்சம் கோடி இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 13 லட்சம் கோடி இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. 35,800 ஏக்கர் நிலங்கள், இடங்கள் தரைமட்டமாக ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறது. கிலோமீட்டர் கணக்கில் 163 கிலோமீட்டர்கள், ஒன்றுமே இல்லை. இருந்த வீடுகள் எல்லாம் இருந்த இடமில்லாமல் போனது. மரங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி போய் கிடக்கிறது. வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வேறு இடங்களுக்கு கடத்தப்பட்டிருக்கிறார்கள், இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய பெரும் சேதத்தை இன்றைக்கு சர்வ வல்லமை படைத்திருக்கக்கூடிய, தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா சந்தித்துக் கொண்டு வருகிறது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த நேரத்தில் இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்றால், சமூக வலைதளங்களை பயன்படுத்தாதவர்கள் இன்றைக்கு யாருமே இல்லை. எல்லோருமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதில் வரக்கூடிய கருத்துக்கள், அமெரிக்காவில் இப்படி ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய சமயத்தில் சிலர்கள் இடக்கூடிய கருத்துக்கள் பார்க்கக்கூடியவர்களுக்கு முகசுளிப்பை ஏற்படுத்துகிறது. எந்த மாதிரியான கருத்துக்களை நம் சமூகம் சார்ந்த இளைஞர்கள் கருத்துக்கள் பதிவிடுகிறார்கள் என்றால், இஸ்ரேலுடைய போருக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் இல்லையா, அதற்குத்தான் அல்லாஹ்வின் தண்டனை. இஸ்ரேலுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் இல்லையா, தேவையான போர் ஆயுதங்களை கொடுத்து பலஸ்தீனத்தின் மீது, கசாவின் மீது போர் தொடுப்பதற்கான சகல உதவிகளையும் அமெரிக்கா செய்கிறது இல்லையா, அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய தண்டனை என்கிற அடிப்படையில்
பல இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த கருத்துக்களை பரவலாக பொது வலைத்தளங்களில் பதிவிட்டுக் கொண்டு வருகிறார்கள். இது போன்ற பேரழிவுகள் ஏற்படும் பொழுதெல்லாம் ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? அவர்களை குற்றவாளிகளாக ஆக்கிவிட்டு நாமே நல்லவர்களாக காண்பித்துக் கொள்ளுதல். அமெரிக்கா தப்பு செஞ்சாங்க, அதனால அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கி இருக்கிறது என்பதை போன்று காண்பிக்கப்படுகிறது. ஊடகங்களில் இஸ்லாமிய இளைஞர்கள் இது போன்ற கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் கசாவின் மீது போர் தொடுக்கும் சமயத்தில் பல நாடுகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. பல நாட்டில் வாழக்கூடிய மக்கள் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள், பேரணிகள், பல செயல்களை அந்த நாட்டில் வாழ்ந்த மக்கள் செயல்படுத்தினாங்க, போராட்டங்களை ஈடுபட்டார்கள். அவர்களில் அமெரிக்கர்களும் ஒரு நாடு. அமெரிக்காவும் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டது. பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். வலைதளங்கள் செய்திகள் நமக்கு சொல்லக்கூடிய தகவல், அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களும் போரை நிறுத்துங்கள், பலஸ்தீன மக்களை வாழ விடுங்கள், அவர்கள் நிம்மதியோடு வாழட்டும் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்கள் அவர்கள் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பல போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். இருக்கக்கூடிய அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் வேண்டும் என்றால் இஸ்ரேலுக்கு உதவி செய்திருக்கலாமே தவிர, ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் மனோநிலை என்பது வேறு. அமெரிக்கர்களுடைய மக்களின் மனோநிலை என்பது வேறு. பலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் பெரும்பான்மை மக்களின் சிந்தனைகள் இருந்தது. அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களுடைய சிந்தனைகள் வேண்டும் என்றால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்திருக்கலாமே தவிர, ஆனால் மக்களின் சிந்தனை என்பது வேறு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காட்டு தீயால் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் பாதிப்படைவதை விட மக்கள் தான் பெருமளவு பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் தம்முடைய வீடுகளை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் தம்முடைய வசிப்பிடங்கள் இல்லாமல் முகாம்களுக்கு குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே அமெரிக்க மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுவதை நாம் முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அந்த சிந்தனை நமக்கு இருக்கவே கூடாது. அந்த சிந்தனை என்பது நமக்குள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஆனால் அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப துணிச்சலோடு தான் இருந்தார்கள். அமெரிக்காவின் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப அதிகாரத்தோடும் துணிச்சலோடு தான் இருந்தார்கள். இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்வதற்கான துணிச்சலோடு தான் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். மிக முக்கியமாக வரக்கூடிய 20ஆம் தேதி அமெரிக்காவில் அதிபராக பதவி ஏற்க போகிறார் ட்ரம்ப். 5ஆம் தேதி, ஜனவரி 5ஆம் தேதி 2025 5ஆம் தேதி அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் ஒரு தகவலை வெளியிடுகிறார். கசாவை பார்த்து, பலஸ்தீன மக்களை பார்த்து அவர் சொன்னார், ஹமாஸை பார்த்து அவர் சொன்னார், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டினுடைய பிணை கைதிகள் எல்லோரையும் நீங்கள் விடுதலை செய்து விட வேண்டும். எல்லா பிணை கைதிகளையும் நீங்கள் வெளியில விட்டுவிட வேண்டும். அப்படி நீங்கள் விட்டுவிடவில்லை என்றால் முழு வளைகுடா நாட்டிற்கும் நரகத்தின் காட்சியை காண்பிப்போம். சொன்னவர் அமெரிக்க அதிபராக இன்னும் 2 நாட்களில் பதவியேற்க இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய வார்த்தை. 5ஆம் தேதி அறிவிப்பு வெளிவருகிறது, அறிவிக்கிறார். ரொம்ப அதிகார திமிரோடு அவர் சொன்ன வார்த்தை, முழு வளைகுடா நாடு. வளைகுடா நாடு என்பது முழு இஸ்லாமிய நாடுகள். முழு இஸ்லாமிய நாட்டிற்கும் நாங்கள் நரகத்தின் காட்சியை காண்பிப்போம் என்று அறிவிக்கிறார். 5ஆம் தேதி இவரின் அறிவிப்பு. 7ஆம் தேதி காட்டு தீ பரவுகிறது. 7ஆம் தேதி காட்டு தீ பரவுகிறது. அல்லாஹ் காண்பித்து கொடுத்திருக்கலாம், ஆனால் அது வேறு விஷயங்கள். ஆனால் நாம் அமெரிக்கர்களை முழு குற்றவாளிகளாக பார்க்க கூடாது என்பதுதான் நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கருத்து.
ஏனென்றால் அமெரிக்க அதிகாரிகள் மீது இருக்கக்கூடிய கோபத்தினால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரையுமே நாம் குற்றவாளியாக சோசியல் மீடியாக்கள்ல பதிவு செய்யவே கூடாது. அதனால் மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதே நேரம் நெருப்பின் மூலமாக ஒரு மனிதனுக்கு தீங்கு தருவதாக இருந்தால் அது அல்லாஹுவினுடைய வேறுபாடுதான். அல்லாஹு மட்டும்தான் மனிதர்களுக்கு நெருப்பின் மூலமாக தீங்கிழைக்கக்கூடியவன். மற்ற யாருக்கும் அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கவே கிடையாது. ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழுவை அனுப்பி வைத்த பொழுது ஒரு 2 நபர்களை குறிப்பிட்டு சொன்னாங்க. இந்த 2 நபர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன் வஜத்தும் ஃபுலானன் ஃபுலானன் ஃபஹரிகுஹுமா பின்னார், அந்த 2 பேரை நீங்க நெருப்புல பொசுக்கி விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. சொல்லி கொஞ்ச நேரத்திற்குள்ளாக அந்த குழு புறப்பட தயாரான பொழுது மீண்டும் அவர்களை அழைத்து சொன்னார்கள், இன்னி அமர்த்துக்கும் அன் துஹரிகு ஃபுலானன் ஃபுலானன், உங்களுக்கு நான் இருவர்களை நெருப்புல அழித்து விட வேண்டும், பொசுக்கி விட வேண்டும் என்று நான் ஏவினேன். நிச்சயமாக நெருப்பு லா யுஅذிபு பிஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதுல வேதனை செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதனால் வேதனை செய்யப்படக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த 2 பேரையும் பார்த்தா நீங்க கொலை செய்து விடுங்கள் என்று மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். அதனால் நெருப்பின் மூலமாக ஒரு மனிதனுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய அதிகாரம் என்பது அல்லாஹுவை சார்ந்தது. மற்ற எந்த மனிதர்களுக்கும் அந்த அதிகாரம் இல்லை, அதை செய்யவும் கூடாது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவு. லா யுஅذிபு பின்னாரி இல்லா ரப்புன் நார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு வார்த்தை, நெருப்பை கொண்டு வேதனை செய்யப்படாது, நெருப்பின் அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே தவிர வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரம் ஒருபுறம் இந்த காட்டு தீயினுடைய தாக்கம் அமெரிக்காவை பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னொரு புறம் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு உலகத்துல நடக்குது. மீடியாக்கள்ல பார்த்தவர்கள் நீங்கள் அறிந்திருக்கலாம். இஸ்ரேல் ஹமாஸுடைய ஒப்பந்தம். இஸ்ரேல் ஹமாஸுடைய ஒப்பந்தம் இது சாதாரணமான ஒன்றல்ல. மிக முக்கியமாக முஸ்லிம்களுக்கு அது பற்றிய ஒரு அறிவு என்பது மிக குறைவாக இருப்பதினால் அது நமக்கு சாதாரணமான ஒரு நிகழ்வாக தெரியலாம். ஆனால் சாதாரணமான ஒரு நிகழ்வல்ல. சுமார் 15 மாதங்கள் நடந்த போர் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. 2023 அக்டோபர் மாதம் துவங்கிய யுத்தம், இஸ்ரேல் ஹமாஸுடைய போர் இப்பொழுது 2025ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்திருக்கிறது. ஜனவரி 19ஆம் தேதி முதல் ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வருகிறது. இதுல மிக முக்கியமாக இந்த சமாதானத்தில் ஈடுபட்டவர்களை இங்கு நாம் பதிவு செய்யவே வேண்டும். மிக ஆச்சரியத்துக்குரிய செய்தியாக நமக்கு இருக்கும் என்னவென்றால், இந்த சமாதானத்தில் மிக முக்கியமாக இருந்த நாடு கத்தார், எகிப்து, அமெரிக்கா, 3 நாடுகள். ஒரு புறம் எல்லா விதமான உதவிகளையும் கொடுத்து பலஸ்தீனத்தின் மீது போர் தொடுப்பதற்கான சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்த அமெரிக்காவை கத்தார் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தியது. கத்தார் எப்படிப்பட்ட நாடுங்கிறது நமக்கு தெரியும். உலகத்திலேயே ரொம்ப சிறிய நாடுகளில் கத்தாரும் ஒரு நாடு. ரொம்ப குட்டி நாடு, சின்ன நாடு. ஆனால் அதன் சொல்லுக்கு அமெரிக்கா செவி சாய்த்தது, கண்ட்ரோல் பண்ணியது, கட்டுப்படுத்தியது. போரினுடைய சமாதானமாக அவர்களையும் இணைத்துக் கொண்டு எகிப்து 3 நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேல் ஹமாஸுடைய ஒப்பந்தத்தை, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பல நன்மைகள் உண்டு. மிக முக்கியமாக இந்த போரினுடைய ஒப்பந்தம் 3 அடுக்குகளாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. 3 ஒப்பந்தம். முதல் ஒப்பந்தம் ஜனவரி 19 இருந்து துவங்குகிறது. ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நாளை மறுநாள் முதல் முதல் ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வருகிறது.
இதன் மூலமாக முதல் ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீர்மானங்கள், ஹமாஸிடம் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய கைதிகள், இராணுவ வீரர்கள் சுமார் 100 நபர்களுக்கும் நெருக்கமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் 33 பிணை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். இவர்கள் விடுதலை செய்யும் பொழுது இஸ்ரேலிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்கள் அங்கே இருந்து அவர்களில் பாதி நபர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். முதல் ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய தீர்மானங்கள். அதே போன்று கசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவம் பாதி பகுதியை கடந்து வெளியில செல்லணும். கசாவுக்குள் இஸ்ரேலிய இராணுவம் இருக்கக்கூடாது, வெளியில செல்ல வேண்டும் என்கிற ஒப்பந்தமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கசாவினுக்குள் பொதுமக்கள் தன்னுடைய வீடுகளில் தங்குவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அதே போன்று அவர்களுக்கு தேவையான உணவு, மருத்துவம், தேவையான சகல வசதிகளும் தடையின்றி எல்லா நேரமும் உள்ளே வருவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். இது முதல் ஒப்பந்தத்தினுடைய தீர்மானங்கள். இந்த ஒப்பந்தம் எல்லாம் நாளை மறுநாள் முதல் பலஸ்தீனத்திற்குள் செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது. இதன் மூலமாக மக்கள் நிம்மதி பெறுவார்கள். இரண்டாவது ஒப்பந்தத்தின் அடிப்படை, இரண்டாவது ஒப்பந்தத்தின் மூலமாக இருக்கக்கூடிய 2 தரப்பிலும் இருக்கக்கூடிய பிணை கைதிகள், இஸ்ரேல் இராணுவத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீன பிணை கைதிகளும் ஹமாஸிடம் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிணை கைதிகளும் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். இரண்டாவது கட்ட ஒப்பந்தத்தின் பொழுது முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். அதே சமயம் கசாவுக்குள் அழிந்து போன கட்டிடங்களை எல்லாம் கட்டுவதற்காக வேண்டி முழு அனுமதி அவர்களுக்கு கொடுக்கப்படும். இரண்டாவது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முழு கட்டுவதற்கான எல்லா ஏற்பாடும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதே போன்று மூன்றாவது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முழுமையாக இஸ்ரேலிய இராணுவம் வெளியில போயிடும். இஸ்ரேலிய இராணுவம் முழுவதுமாக வெளியிலே சென்று விட வேண்டும். அந்த மக்களுக்கு தேவையான சகல வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டும். இதை யார் கண்காணிக்க வேண்டும் என்றால் அமெரிக்கா, எகிப்து, கத்தார், இந்த 3 நாடுகளுடைய கண்காணிப்பின் கீழ் இந்த ஒப்பந்தம் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்கிற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாம் ஒருபுறம் இந்த காட்டுத்தீ ஏற்படும் பொழுது சமூக வலைதளங்களில் அமெரிக்காவை திட்டி அவர்களை அந்த மக்கள் எவ்வளவெல்லாம் இழிவாக பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு தவறான வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்தி ஒரு புறம் வசைபாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே அமெரிக்காவை உள்ளே வைத்துக் கொண்டு கத்தார் அவ்வளவு துல்லியமான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறது. அல்லாஹ் அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்திருக்கிறான். இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. ஏனென்றால் ஒரு சின்ன நாடு சொல்லில அவ்வளவு சீக்கிரம் யாருமே கேட்க மாட்டான். ஆனால் அந்த நாடு சொன்னதற்கு அத்தனை மக்களும், மிக முக்கியமாக அமெரிக்காவும் ஒத்து வந்திருக்கிறது என்பதுதான் மிகவும் ஆச்சரியத்திலும் பேராச்சரியம். ஆனால் அதை கடந்து கத்தார் அவர்களையும் மறுசீரமைப்பின் பொழுது நீங்களும் மேற்பார்வையில் இருக்க வேண்டும் என்கிற அழுத்தத்தை அமெரிக்காவுக்கு தந்திருக்கிறது கத்தார். இந்த 3 நாடுகளும் சேர்ந்துதான் இந்த 2 தரப்பிலும் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு இவைகளெல்லாம் சரியாக செய்யப்படுகிறதா என்பதெல்லாம் கண்காணிக்க வேண்டும் என்பது இங்க தீர்மானமாக, ஒப்பந்தமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி, 2 நாடுகளுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துதல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளில் ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் 2 நபர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் உருவாகிறதோ அங்கெல்லாம் உள்ளே நுழைந்து அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்தி சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவது ரசூலுல்லாஹ்வின் வளமை. அந்த ஒரு வழிகாட்டுதலை தான் இங்கு கத்தார் மேற்கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு 2 குடும்பத்தார்கள் இருந்தாங்க, 2 கோத்திரத்தார்கள். ஒரு யூதன் அவர்களை கடந்து செல்லும் பொழுது அவர்களிடத்துல தேவையில்லாத சில வார்த்தைகளை எல்லாம், பழைய கதைகளை எல்லாம் சொல்லி இவர்களுக்கு மத்தியிலே சண்டையை ஏற்படுத்தி விட்டு சென்று விட்டார். 2 மக்களும் முஸ்லிம்கள். இருவர்களும் தன்னுடைய கைகளிலே வாளை தூக்கி கொண்டார்கள்.
ஒருவரை ஒருவர் தாக்குவதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி தெரிந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைவாக வந்தார்கள். வந்து அந்த மக்களிடத்திலே சொன்னாங்க, உங்களிடத்துல இருந்து இன்னும் அறியாமை காலத்த பழக்கங்கள் உங்கள்கிட்ட இருந்து போகலையா? ஏன் இப்படி அநாகரிகமான முறையில் நடந்து கொள்கிறீர்கள்? என்கிற ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி, நீங்கள் ஒற்றுமையோடு இணக்கமாக நீங்கள் இருக்க மாட்டீர்களா என்றெல்லாம் அவர்களுக்கு பல்வேறு உபதேசங்களை செய்து அந்த இரண்டு குடும்பத்தார்களையும் மீண்டும் சகோதரத்துவத்திற்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து வைத்தார்கள். பொதுவாகவே ஒரு பேரழிவு என்று ஏற்படும் பொழுதெல்லாம் மனிதனை மீறி மனிதனை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நாட்டில் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு பூகம்பம், ஒரு சுனாமி, இது போன்ற ஒரு பெரும் காட்டுத்தீ ஏதோ ஒன்று ஏற்படும் பொழுதெல்லாம் முதலில் நாம் நினைக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? இது வாழக்கூடிய நமக்கான எச்சரிக்கை என்றுதான் பார்க்கணும். வாழும் நமக்கான எச்சரிக்கை. அல்லாஹ் நாடினால் எந்த இடத்திலேயும் எப்படிப்பட்ட பேரழிவையும் ஏற்படுத்துவதற்கு அவனுக்கு சக்தி இருக்கிறது. எனவே அந்த அச்சத்தை உணர்ந்து பாவத்தில் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகளைத்தான் நாம் யோசிக்க வேண்டுமே தவிர அங்கு இருக்கக்கூடிய மக்களின் நிலைகளை பற்றியோ அவர்களினுடைய நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பது பற்றி எல்லாம் நாம் யோசிக்கவே கூடாது. அதனுடைய ரகசியம் என்ன என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் அறியாத ஒன்றை அல்லாஹ்வின் மீது நீங்க சொல்லாதீங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அது என்ன காரணம் என்பது உங்களுக்கு தெரியாமல் இது அல்லாஹ்வுடைய வேதனை, இது அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பேரழிவு என்றெல்லாம் நீங்களாகவே சொல்ல வேண்டாம். அல்லாஹ்வின் மீது நீங்கள் எதையுமே சொல்லாங்க மாலா தாழமுன், உங்களுக்கு தெரியாத ஒன்றை அல்லாஹ்வின் மீது நீங்கள் இட்டுக்கட்டி விடாதீர்கள், பொய்யாக சொல்லி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறாய். அதனால் இது போன்ற அழிவுகள் ஏற்படும் பொழுதெல்லாம் இதனுடைய ரகசியம் என்ன என்பது நமக்கு தெரியாது என்பது மட்டும்தான் நம்மளுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். நமக்கான படிப்பினையாக எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய பாவங்களுக்கு இஸ்திக்ஃபாரை தேடிக்கொண்டு நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கான வழிகளை மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர தவறான சிந்தனைகள், குறிப்பாக எங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த மக்களை குறித்து தவறான சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திற்கு வந்துவிடவே கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய போர்க்களத்திற்கு எல்லா விதமான தயாரிப்பும் செய்து விட்டார்கள். எல்லா விதமான தயாரிப்பும் நடந்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சில அறிவிப்புகள் செஞ்சாங்க. அந்த மக்களுக்கு சில அறிவிப்புகள், சஹாபாக்களுக்கு. அதுல எப்படி எல்லாம் போர்ல நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விதிமுறைகள் இருந்தது. அந்த விதிமுறைகளில் ஒன்றாக போர்க்களத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு, அப்பொழுது அவங்க இஸ்லாத்தை தழுவல, போர்க்களத்துல மக்காவினுடைய படையில வந்திருக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு இஸ்லாத்தை தழுவல, காஃபிருடைய படையில் இஸ்லாமியர்களை எதிர்கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்யறாங்க, அப்பாஸை போர்க்களத்தில் கண்டால் நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள். அதே போன்று அபுல் பக்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவரையும் நீங்கள் போர்க்களத்தை கண்டால் நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள். இப்படி எல்லாம் சில நிபந்தனைகள். அதுல ஒன்று இது. அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படையில பத்ர்ல இருக்கிறாங்க. அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தன்னுடைய குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு பிரியத்துல இவருடைய தந்தை மக்காவினுடைய படையில வந்திருக்கிறார். எதிரிகளுடைய படையில அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹுடைய தந்தை அந்த போர்க்களத்துல இருக்கிறார். இவர் உடனே என்ன நினைத்தார் என்றால், என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்றாங்க, மற்ற எல்லோரையுமே கொலை செய்ய சொல்றாங்க, என்னுடைய தந்தையும் வந்திருக்கிறார் போர்க்களத்துல, அவரையெல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்றால் அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு மட்டும் என்ன இந்த விதி விலக்கு? அவரை நான் போர்க்களத்தில் கண்டால் அவரை நான் கொலை செய்வேன். அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு, ரசூலுல்லாஹ் அப்பாஸை கொலை செய்ய கூடாது என்கிறார்கள். ஆனா அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அப்பாஸுக்கு மட்டும் என்ன விதி விலக்கு? அவரை நான் போர்க்களத்தில் கண்டால் கொலை செய்து விடுவேன். இப்படி ஒரு வார்த்தை.
இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு சென்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹுவை அழைத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அழைத்து சொன்னாங்க, என்ன அபூ ஹுதைஃபா இப்படி சொல்றார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உத்தரவிடுங்கள், உத்தரவிடுங்கள், முனாஃபிக்காக மாறிப்போன அபூ ஹுதைஃபாவை நான் கொலை செய்கிறேன், நீங்கள் உத்தரவிடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி உமர் ரலியல்லாஹுவை அமைதிப்படுத்தி விட்டார்கள். நாட்கள் நடந்தது, நாட்கள் கடந்தது. அதற்கு பின்னால் போர் நடந்து முடிந்ததற்கு பின்னால் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தவறை உணர்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து இப்படி ஒரு செய்தியை நாம் சொல்லிவிட்டோமே என்ற தவறை உணர்ந்தார்கள், மன்னிப்பு தேடினார்கள். இதை கடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு குறித்து இப்படி ஒரு அவமரியாதையான சொல்லை தேடியதற்காக வேண்டி நான் போரில் தான் ஷஹீதாகுவேன் என்கிற நியத்தில் எல்லா போர்க்களத்திலேயும் கலந்து கொண்டே இருந்து இறுதியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியின் காலத்தில் நடந்த போரில் ஷஹீதாகியும் போனார்கள். நான் புரிய வேண்டிய செய்தி என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ரகசியமாக வைத்து அப்பாஸ் ரலியல்லாஹுவை கொலை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள் என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மட்டுமே தெரிந்த ஒன்று. அபுல் புக்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவரையும் கொலை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். அதற்கான காரணங்கள் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் போர்க்களத்தில் கொலை செய்ய வேண்டாம் என்பதற்கான காரணங்கள் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுவெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு ரகசியமானவை என்கிற அடிப்படையில் மட்டும்தான் ஒரு முஃமினின் ஈமான் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் எங்கோ நாட்டில் ஓரிடத்தில் ஒரு பேரழிவுகள் ஏற்படுகிறது என்றால் நம்முடைய சிந்தனை ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். அதன் ரகசியம் எனக்கு தெரியாது, அதன் ரகசியம் நான் அறிய மாட்டேன். ஆனால் எனக்கான எச்சரிக்கை, நான் வாழக்கூடிய எனக்கான எச்சரிக்கை, எல்லா விதமான சகல வசதிகளும் இருந்தும் கூட ஒரு பேரழிவுகள் ஏற்படும் பொழுது அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இதைவிட பேராற்றல் எனக்கு உண்டு என்பதை அல்லாஹ் காண்பிக்கிறான். இன்னல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சகல படைப்புகளின் ஆற்றல் அவனுக்கு உண்டு. எல்லா படைப்புகளையும் அதிகாரப்படுத்தக்கூடிய, எல்லா படைப்புகளிலேயும் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய, எல்லா படைப்புகளிலேயும் அவன் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வை நடத்தக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு உண்டு. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. என்ன காரணம் என்பது கூட இன்று வரை ஆய்வாளர்கள் கண்டறிய முடியவில்லை. அமெரிக்காவில கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த காட்டு தீக்கான காரணம் யாரேனும் மனிதர்கள் பத்த வைத்த ஒன்றா என்பதை கூட இன்று வரை கண்டறிய முடியாத அளவுக்கு அங்கு திணறிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், இது அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இதற்கு முன்னர் எத்தனையோ சமுதாயத்தை அல்லாஹ் அழித்திருக்கிறான். அதுவெல்லாம் எதற்காக வேண்டி? வாழும் மக்களுக்கான படிப்பினைக்காக வேண்டி அத்தனை நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது. எனவே வாழக்கூடிய எனக்கான படிப்பினை என்பது மட்டும்தான் இந்த நிகழ்வின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர அவர்களை குறித்து தவறான வசைபாடல்கள் சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடாது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நேரான வழியை தந்தல் புரிவானாக. மிக முக்கியமாக இஸ்ரேல் ஹமாஸிற்கு மத்தியில ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நீண்ட காலங்கள் தொடர்ந்து நீடிப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அந்த மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் அனைத்தும் மீட்டெடுப்பதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் உதவிகளையும் அல்லாஹ் உலக நாடுகளில் இருந்து பலஸ்தீன மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.